10th and 12th standard students, நான் மிருதுலா from Handle Learning. வெக்கேஷன் சூப்பரா போயிட்டு இருக்கேன்னு நம்புறேன். அதே சமயம் இன்னும் 50 நாள்ல நமக்கு மிட் டர்ம் எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம காதுல வாங்கி வச்சுக்கலாம். ஆனா நானா இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற அளவு இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல சூப்பரான ஸ்கோர் வாங்க ரெடி ஆயிடலாம். அதுக்கு தேவையான ஸ்டடி பிளானா இருக்கட்டும், சிலபஸா இருக்கட்டும், அண்ட் எக்ஸாம் எப்போ வரப்போகுது அது எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு சூப்பரா ஈஸியா ஜாலியா பிளான் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி 12th standard students 11th வாங்கின மார்க் ஒரு ஓரமா இருக்கு. பட் அதுல நிறைய பேர் எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் ரீச் பண்ணிருப்போம், இல்ல பண்ணாம கூட போயிருக்கலாம். பட் அது பிரச்சனை கிடையாது. அண்ட் புதுசா 10th வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பப்ளிக் எக்ஸாம் கொடுக்க போறோம். இதுவரையும் நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு எஃபர்ட் எல்லாம் போட்டிருக்கோம், சூப்பரான மார்க் வாங்கியிருக்கோம், இல்ல சுமாரா கூட வாங்கிக்கலாம். அந்த ப்ராப்ளம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ சொல்லுங்க, ஐ எம் நாட் தட். இது வரலும் வாங்கினது பத்தவே பத்தாது. அப்ப இது எப்படி இருக்கணும்? இது கம்பேக் இல்ல. நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? இது எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சோ யார் இதுக்கான ஒரு சூப்பரான கமெண்ட்டை கொடுக்குறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம இனி வர போற எல்லா எக்ஸாம்லயும் சூப்பரா தட்டி தூக்க போறோம். ஓகேவா? சோ இது கரெக்டா ஃபில் பண்ணி உங்க பேரோட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மூவிங் இன்டு தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், 10th and 12th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மிட்டர்ம்க்கு தேவையான விஷயங்கள் முதல்ல என்ன வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் புக் வேணும். ஒரு சிலர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க நீங்க PDF கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிப்பா ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்க, இல்ல டீச்சர்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிருக்காங்கன்னா, இல்ல இனிமேல் பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்க எல்லா கிளாஸுக்கும் தயவு செஞ்சு குட்டி குட்டியா நோட்ஸ் எழுதுற பழக்கத்தை கொண்டு வந்துருங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமா ஒரு எக்ஸாம் நான் எழுத போறேன் அப்படின்னா அதுக்கு இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர்ஸ் டெஃபினட்டா நமக்கு தேவை. அண்ட் பப்ளிக்ல இப்ப இது வரல முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 2021 இருந்து 25 வரல முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர்ஸ் டெஃபினட்டா ஆன்சர்ஸோட நம்ம கையில இருக்கணும். கீ பாயிண்ட்ஸை தெளிவா பார்த்து வச்சா மட்டும்தான் நம்ம எல்லா எக்ஸாம்லயும் சூப்பரான மார்க் வாங்க முடியும். ஸோ அது எல்லாத்துக்கும் கண்டிப்பா நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 10th and 12th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செப்பரேட் வாட்ஸ்அப் சேனல் நம்பர் இருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு கமெண்ட்ல கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. அண்ட் ஆல்சோ நம்மளோடதுலயும் அந்த 10th and 12th ஓகே அண்ட் 11th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி அட்மிஷன்ஸ் நமக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ஹையஸ்ட் ஸ்கோரா 10th வந்து 494 வாங்கியிருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட். அண்ட் அதே மாதிரி கட் ஆஃப் வந்து 12th பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 198.5. இவங்க எல்லாமே 1 year நம்மளோட சேர்ந்து Handle Learning ஆப்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் நம்பர் எல்லாமே கீழே பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ கேன் ஜஸ்ட் கால் அஸ் அண்ட் கான்டாக்ட் அஸ். அண்ட் அடுத்தது ப்ராப்பரான ஒரு புக் பேக்குக்கான சொல்யூஷன்ஸ், கீ பாயிண்ட்ஸ் எழுதினாதான் நமக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதுபடி ப்ராப்பரா படிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் will give it to you in all the upcoming shorts and videos. ஸோ முதல்ல போர்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபார் 12th standard students. ஸோ தமிழ்ல 1 இல்ல 2 இயல் இருக்கலாம், அண்ட் இங்கிலீஷ்ல 2 யூனிட் இருக்க போது. ஸோ இது நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ நமக்கு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. மேக்ஸ் இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு. ஸோ மேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 யூனிட் நமக்கு இருக்க போது. அண்ட் பிசிக்ஸ்ல சாப்டர் 1 and 2 டெஃபினட்டா இருக்கும். அண்ட் கெமிஸ்ட்ரியில சாப்டர் 1, 2 இருக்கும், 6 இருக்கும், அண்ட் 11. ஸோ ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம இப்போ வந்து தயாராக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்பல இருந்து பார்த்தா அந்த 50 நாள்ல கரெக்டா பிளான் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா சூப்பரா மார்க் வாங்கிடலாம். அண்ட் அடுத்தது பாருங்க, பயாலஜில பாட்னியா இருக்கட்டும், ஜுவாலஜியா இருக்கட்டும், ரெண்டுலயுமே என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ நாமளும் இப்பல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சோம் அப்படின்னா சூப்பரா டைமை சேவ் பண்ணி கடைசி நிமிஷத்துல சூப்பரா ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகி இருக்கும். அண்ட் அடுத்தது அதே மாதிரி 10th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் போர்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல 2 இயல் இருக்கலாம், இங்கிலீஷ்லயும் 2 யூனிட் இருக்கலாம், மேத்ஸ்ல 4th யூனிட் வரலும் இருக்கு. பட் ஆனா அதுல ஒரு சில எக்ஸசைஸ் மட்டும் நமக்கு இன்க்ளூட் பண்ணலாம். சயின்ஸ்ல மட்டும் தான் கொஞ்சம் போர்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ. ஸோ பயோலெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சாப்டர்ஸ் அதிகமாவே இருக்கு. பட் நம்ம இப்பல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சலாம். அதே மாதிரி சோஷியலையும். ஸோ சோஷியல்ல ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியில மட்டும் 3 சாப்டர் இன்க்ளூட் பண்ணலாம். நீங்க 2 மட்டும் தான் போட்டிருக்கேன். இது மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் மேபி ஸ்கூலுக்கு டிஃபர் ஆகலாம். பட் இதுதான் வந்து மினிமம் போர்ஷன்ஸா நமக்கு இருக்க போகுது. ஓகே, இப்ப சொல்லுங்க, இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சாச்சு. ஸோ நான் உங்களுக்கான ஒரு வீக்லி டார்கெட்டையும் செட் பண்ணி கொடுக்க போறேன். ஸோ 10th standard ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் சின்ன டார்கெட்டா எடுத்து வைக்கலாம். எடுத்தோன்னே பெருசாலாம் வேணாம், மேத்ஸ் அண்ட் சயின்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ மேத்ஸ்ல உங்களுக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் எல்லாம் நடத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் நடத்திட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் இந்த வாரத்துல நம்ம முடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ டெய்லி ஒரு 10 ப்ராப்ளம்ஸா சால்வ் பண்ணலாம். சயின்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிசிக்ஸ்ல ஒரு சாப்டரும் அதே மாதிரி பயோல ஒரு சாப்டரும் நம்ம இந்த ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது 2 தான் நமக்கு இந்த வாரத்துக்கான டார்கெட்டா இருக்க போகுது.
இதுல புக் பேக்ல இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் லாங் ஆன்சர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கலாம். போதும், இந்த வாரத்துக்கு நம்ம இதை முடிக்கலாம். அடுத்த வாரம் நம்ம இன்னொரு டார்கெட் வச்சுட்டு சோஷியல் படிக்கலாம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு பயோ மேக்ஸ் அண்ட் சிஏ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கோம் அப்படின்னா பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ பிசிக்ஸ்ல டெஃபினெட்லி சாப்டர் 1 ஷார்ட் ஆன்சர்ஸ் நீங்க இந்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. புக் பேக்ல இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் அதோட சேர்த்து புக் பேக் 1 மார்க்ஸ். ஏன்னா 1 மார்க்ஸ் தான் இங்க கேம் சேஞ்சிங்கா இருக்கு. அண்ட் கட் ஆஃபுக்கு பிசிக்ஸ் மேக்ஸ் எல்லாம் ரொம்ப 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 முக்கியம். இப்போல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ட்ரெயின் ஆனா மட்டும்தான் லாஸ்ட் வரக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். போக போக எக்ஸாம் வர வர நமக்கு டைம் வந்து படிக்கிறதுக்கு கிடைக்கிறது சான்ஸ் கம்மி. அப்போ இப்போ படிக்கிறது தெளிவா படிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ பிரச்சனை கிடையாது. மேக்ஸ் பொறுத்தவரையிலும் அதே மாதிரி இந்த தடவை நம்ம சாப்டர் 1 ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த 2 விஷயத்தை மட்டும் இந்த வாரத்துக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லா முடிக்க ட்ரை பண்ணலாம். அடுத்தது அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கும் வந்து போர்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம எக்கனாமிக்ஸ்ல ஒரு சாப்டர் அண்ட் அக்கௌண்ட்ஸ்ல ஒரு சாப்டர் இல்ல 2 சாப்டர் இதை மட்டும் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணி லெட்ஸ் ஃபினிஷ் இட் ஆஃப் by this weekend. ஓகே, இந்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த டார்கெட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட வீக்லி டார்கெட்டா இருக்க போது. அடுத்தடுத்து உங்களுக்கான வீக்லி டார்கெட்ஸ் வந்துகிட்டே இருக்க போது. ஸோ வெக்கேஷன் என்ஜாய் பண்ற அதே டைம் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சலாம். இப்போ சொல்லுங்க, இதுவரையும் நம்ம என்னென்னலாம் மார்க் வாங்கியிருக்கோம் அது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு இப்போ சொல்லுங்க, நாட் டன், எனக்கு அது பத்தாது, நான் இதை விட ஸ்ட்ராங்கரா ஓகே பெட்டரா வரணும்னு நினைக்கிறேன். அப்போ இது கம்பேக் இல்ல, எப்படி இருக்க போகுது அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூர் சூப்பர் டூப்பர் ப்ரிப்பரேஷன்.